ஸ்ரீராம ஜெயம். இறைவனின் ஆசியால் அனைத்து உயிர்களும் இன்பமுடனும் நோய்நொடி இல்லாமலும் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். பாபா உங்களுக்காக கூறும் இன்றைய பாபா பிளெஸிங். இறைநாமம் பாடுவதிலும் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுவதில்தான் பக்தி என்ற மலர் உன்னுள் துளிர்விடும். அத்தகைய தருணம் உன்னுள் எழும் நேர்மறையான எண்ணங்கள், நீர்மறையான மனம் என அனைத்தும் இறைவனின் பார்வை பார்த்தபடி இருக்கும் தருவாயில் உன் வேண்டுதல் உனக்கும் உன்னை சூழ்ந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அந்த தருணத்தை இறைவனிடத்தில் அர்ப்பணம் செய்கிறாயென்றால் நீ கடவுளின் குழந்தை. அந்த இடத்தில் அவரால் ரட்சிக்கப்படுவாய். பக்தி இறைவனிடத்தில் உணரப்படும் தூய்மையான மன அமைதியின் ஒளி. அந்த ஒளி உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கும் சூழ்ந்து அவர்களின் வாழ்வில் கண்ட இருளைப் போக்கி விடியலுக்கான தடங்கள் உருவாகும் நேரம் வந்துவிடும். நீ உன் சாயிதேவாவான என்னிடத்தில் பக்தி செலுத்துவது என்பது மற்றவர்களுக்காக மண்டியிட்டு அவர்களின் உணர்வை உன் உணர்வாய் முன்னிறுத்தும் உன் மனம் கடவுள் குடியேறி அமர்ந்த இடம். அதை நிச்சயம் எம்பிரான் கருணை கொண்ட தன் கரங்களால் எல்லாருடைய வாழ்வில் படிந்திருக்கும் எதிர்மறை துன்பத்தை துடைத்து எறிவார். உனது பக்தி என்பது என்மேல் காட்டும் அன்பு. மற்றவர்களுக்காக என்னிடத்தில் நீ வேண்டிக் கேட்பது அன்பு மேலான தூய்மையான விஷயம். என் உயிருக்கு நிகரான வலிமை கொண்ட உன் உள்ளம் நிச்சயம் பல்லாண்டு காலம் வாழ்வாய். எல்லா செல்வங்களும் பெற்று கை நிறைந்த ஆசிகளும் அருளும் உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும். என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிள்ளை, நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். இதுபோன்ற தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து காமெண்டில் ஓம் சாய்ராம் என பதிவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்து அவர்களும் பாபாவின் அருள் மற்றும் ஆசி பெற உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஸ்ரீராம ஜெயம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.